எல்லாம் சொல்லுவாங்க, நான் யாரையாவது காதலிச்சேன்னா, அவங்க எனக்கு செட்டே ஆக மாட்டாங்க. விட்டு போயிடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு வேற யாருக்கான கல்யாணம் ஆயிடுவாங்க. ஸோ ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுனால நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஏன் காதல் செட் ஆகல அப்படின்னா, நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்துல அதுக்குன்னு ஒரு அமைப்பு உண்டு. ஸோ எத்தன காதல் ஒரு சிலர் பண்ணாலும் சரி, ஒண்ணு கூட அதுல வந்து நிலைக்காது. ஸோ அதுபோல அமைப்பும் வந்து ஜாதகத்துல உண்டு. நம்ம பார்க்க முடியும். ஸோ நெறைய கிரக சேர்க்கைகள் அதுக்கு காரணமா இருக்கு. பர்ட்டிகுலரா இத வந்து மேஜரா வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் அப்டின்னா, ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்துல லக்னத்துக்கு 5 குடையவர் யாரு? அவர் வந்து பாருங்க. அந்த 5 குடையவர் 8லயோ 12லயோ இருந்தாங்க அப்டின்னா, ஆப்வியஸா உங்களுக்கு எத்தன காதல் பண்ணாலும் அந்த காதல் வந்து நிலைக்காது. கட் ஆயிட்டே இருக்கும். காதல்னாலே என்னங்க நல்ல மாயாஜால வார்த்தை வந்து பேசுறது தானே. ஸோ "நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைன்னெல்லாம்" டயலாக்லாம் அந்த காதலிக்கிற டைம்ல தான் வரும். அந்த காதல் கல்யாணமா மாறும்போது ஒரு டைலாக்கும் நம்ம காதுல வாங்கவே முடியாது. ஆனாலும் புதன் பொதுவா வந்து அஸ்தங்கம் அடையக்கூடாது. ஒரு வேளை அஸ்தங்கம் அடைஞ்சிடுச்சு அப்டின்னா, காதல் உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல ஏக்கங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். காதல் இருக்கும், காதலிப்பீங்க, அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்காக உங்களுடைய பார்ட்னர் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும். ஸோ 2 பேருக்குமே புதன் அஸ்தங்கமா இருந்ததுன்னா, அது ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சில அது ட்ராவல் ஆயிட்டு இருக்கும். ஒருத்தருக்கு அஸ்தங்கம் ஆயிட்டு இன்னொருத்தவங்க அஸ்தங்கம் ஆவல அப்டின்னா, அதுல ஒரு ஏக்கங்கள் தான் அதிகமா இருக்கும். எனக்காக நீ இதெல்லாம் செய்யவே மாட்றல்ல அப்படின்ற வார்த்தை அதிகமா வரும். ஸோ இது ஒண்ணு. இதே புதன் வந்து வக்ரமா ஆயிடுச்சு அப்படின்னா, காதல்ல பிடிவாதம் உச்சமா இருக்கும். ஸோ பிடிவாத குணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ காதல் வந்துட்டாலே நம்ம லக்னத்துக்கு 5ஆம் பாவம் தான் லவ். ஸோ அந்த 5க்கு 5 கூடையவர் யாரோ அவரு 8லயோ 12லயோ இருக்கக்கூடாது. புதன் வந்து அஸ்தங்கம் அடையக்கூடாது. இந்த 2 விஷயங்கள் வந்து மேஜரு. இது போக வந்து மற்ற கிரகங்களுடைய பார்வையெல்லாம் ஓரளவுக்கு குரு பார்வை வந்தா ஓரளவுக்கு எவ்வளோ பெயின் வந்தாலும் அத தாங்கிக்கும். சனியோட பார்வை வந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு காதல் நமக்கு தேவைதானா அப்படின்னு சிந்திக்க வைக்கும். ஸோ இதுதான் வந்து குருவுக்கும் சனிக்கும் உள்ள பார்வை. சனியோட பார்வை ஒரு கிரகத்து மேல விழுது அப்படின்னா, தேவையே கிடையாது தூக்கி போடு அப்படின்னு பேச வச்சுரும். குருவோட பார்வை வந்தனா, ஆனது ஆச்சு, நடந்தது நடந்து போச்சு, பரவால்ல எடுத்துக்கலாம் வேற வழி அப்படின்னு பேச வைக்கும். இது 2 வித்தியாசம் தான் அந்த கிரகத்தின் பார்வையின் அளவு. ஸோ இத புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. அந்த லவ் வந்து நமக்கு செட் ஆகுமா? ஆகாதா? தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்மளோட மென்டாலிட்டிய மாத்திட்டு நம்மளோட லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டு போனா தான், வாழ்க்கையில் நெறைய விஷயங்கள் உண்டு. லவ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அத தாண்டி நெறைய விஷயங்கள் உண்டு. அதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நெறைய மாறுதல்கள் உண்டாகும்.